வந்துட்டு ரொம்ப படம் சூப்பர்னு சொன்னது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது நாங்கள் முன்னாடியே கணிச்ச ஒரு விஷயம் தான். இந்த படம் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துக்கிற ஒரு விஷயத்தை மக்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல த்ரில்லர் படம், கரெக்டான டைமிங்கில் மக்களோட பணத்தையும் டைத்தையும் வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படங்கிற வந்து ஓவரால் ரிவ்யூ வந்தது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பார்க்காதவங்க போய் பாருங்கள், பார்த்தவங்க சொல்லாதீங்க. அதான் ரொம்ப முக்கிய ஒரு த்ரில்லர் படம். ரொம்ப நன்றி. சோஃபார் வந்துட்டு நல்ல கம்பேக்ட்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். நீங்கள் 10 வருஷம் முடிஞ்சிருக்கு. சோஃபார் ரொம்ப நல்ல பாசிட்டிவான இருக்கணும். தேங்க்யூ சார். நீங்கள் வந்து பல வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வேற எங்கெல்லாம் நான் வந்து படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு என்னென்ன மூவிஸ் பண்ணியிருக்கேன். இது முடிச்சோட விஜய் மிட்டலோட படம் காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ், அதில் வேற ஒரு பரிமாணத்தில் நான் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அது முடிச்சோடனே இப்போ பண்ணிட்டு இருக்க படம் பேர் வைக்கல. நான் ஒரு ஜூம் வெரி ஹாப்பி. ஆடியன்ஸோட இப்போ தான் ஆமாம் இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் ஆடியன்ஸ் ஸ்டோரி வந்து காளிதாஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க சார். இது அவர் நல்லா இருந்துச்சு சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேயும் நல்லா தான் இருக்காரு. செகண்ட் ஹாஃப் நல்லா ஹைப்பாக போகுது சார். பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு. ஒரு த்ரில்லருக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃப் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார். ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா பிக்கப் பண்ணியிருக்காங்க சார். என்ன சார்? இல்லை ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல நிறைய இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. பெஸ்ட் சீன் சொல்றத விட செகண்ட் ஹாஃப் நல்லா தான் போகுது. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. அது வந்து செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது படம். அதோட ட்விஸ்ட்டுக்கு இது வேற மாதிரி ட்விஸ்ட் சார். காளிதாஸ் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பரபரப்பாக இருக்குது. தேட்டரில் படம் போகிறதே தெரியல. ரொம்ப அருமையாக வந்திருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். பரத்சருடைய ஆக்டிங் அருமையாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. சங்கீதம் படம் நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டருடைய வாழ்த்துக்கள். கிரைம் த்ரில்லர் தான் சார். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா அதோட சீக்குவல் அதோட கனெக்ட் ஆகலை, ஆனால் அதோட சீக்குவல் மாதிரியே வருது. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்ட் அது நமக்கு என்ன டெலிவரி பண்ணிச்சோ அதே தான் இதுவும் பண்ணுது. நல்லா இருந்துச்சு. ஆமாம், இங்கே 2-3 ட்விஸ்ட் இருக்குது. நல்லா இருக்கு. பெஸ்ட் சீன்னு சொல்ல முடியாது சார். மொத்த படமே ஒரே பேக்கேஜாக தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்டுமே நம்மளால கிளைமேக்ஸ் லிஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஃபைனல் கிளைமேக்ஸ் லிஸ்ட் கண்டுபிடிக்காத அளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலும் செகண்ட் ஹாஃப் போக கொஞ்சம் அன்ரிவீல் ஆகுது. ஸோ பட் அந்த ஒரு ட்விஸ்ட் ரிவீலிங்குமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டடாக பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருந்துச்சு? பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு கிரைம் த்ரில்லருக்கு என்ன வேணுமோ அதை பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடியன்ஸை வந்து சீட் எடுத்து உட்காந்து அவர் மியூசிக்காக அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருந்தாங்க. எண்டிங் எப்படி இருந்துச்சு? எண்டிங் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது? கிளைமேக்ஸ் அதுதான் சொல்றேன். ட்விஸ்ட் நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. கடைசி வரைக்கும் அந்த நாட்டை கரெக்டா புடிச்சு போனாங்க. பட் அது என்ன சொல்றது? பட் அந்த ட்விஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருக்கீங்களா? காளிதாஸ் அந்த மாதிரி இருக்காது. அது எப்படி நம்மளால ஃபைனல் ட்விஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது? நம்மளால இது கண்டிப்பா அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஃபைனல் ட்விஸ்ட் வரைக்கும் நம்மளால கண்டிப்பா சஸ்பென்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு? ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு? ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் அன்ரிவீல் ஆகிறது வரைக்கும் ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவு ஸ்லோவா எடுத்து சொன்னாங்கங்கிறது செகண்ட் ஹாஃப் ஒண்ணா அன்ரிவீல் பண்ணும்போது அதோட சக்சஸ் கண்டிப்பா தெரிஞ்சுது. இதனால ஸ்லோவா போனாலுமே போர் அடிக்கல. கண்டிப்பா எல்லாருமே பாக்குற மாதிரி தான் இருக்கும்.